அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருடைய பரிசுத்தத்தை கனப்படுத்துவது. தீமையையும் பெருமையையும் விட்டு விலகி அவருடைய கட்டளைகளை கட்டுப்பாடுகளாக அல்லாமல் உண்மையான சுதந்திரத்திற்கும் செழிப்புக்கும் வழிவகுக்கும் பாதுகாப்பு அரண்களாக போற்றுவதாகும். நாம் தேவனை அவருக்குரிய இடத்தில் கனப்படுத்துகையில் வாழ்க்கையின் அனைத்தும் ஞானத்திலும் சமாதானத்திலும் ஒன்றிணையத் தொடங்குகின்றன. ஞானம், வல்லமை, ஆலோசனை, புத்தி ஆகியவை தேவனுக்கு மட்டுமே உரியவை. நாம் பயபக்தியுடன் கூடிய பிரமிப்புடனும் தாழ்மையான இதயங்களுடனும் கர்த்தரை தேடும்போது அவர் பதில்களை மட்டுமல்ல, நமக்கு வழிகாட்டவும் ஆறுதல் அளிக்கவும் தம்முடைய பிரசன்னத்தை அளிக்கிறார். அப்படியானால் ஞானம் என்பது வெறும் தகவல் என்பதை விட மேலானதாகிறது. அது விசுவாசத்தின் மூலம் வாழ்ந்திடும் உண்மையாக மாறுகிறது. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எல்லா ஞானத்திற்கும் ஊற்றான உமக்கு நன்றி. தீமையை வெறுத்து உமது வழிகளில் நடக்க எங்களை வழிநடத்தும். உம்மிடமிருந்து மட்டுமே வரும் அறிவுரையையும் புரிதலையும் அருளும். எங்களது விசுவாச பயணத்தில் உமது தெய்வீக ஞானம், வல்லமை மற்றும் ஆலோசனையால் நிரப்பும். ஆமீன். விசுவாசத்தில் வாழுங்கள். ஞானம் எல்லாம் வல்ல தேவனிடமிருந்து தொடங்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை எல்லாவற்றையும் பற்றிய உங்கள் கண்ணோட்டத்தை தேவ ஞானமே வடிவமைக்கட்டும்.